அண்ட்னா என்ன, ஆர்னா என்னன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா பைத்தான்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா பிரிண்ட் 0 அண்ட் 5 இதோட அவுட்புட் வந்து 0. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் ரன் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பிரிண்ட் 0 ஆர் 5 இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா 5. சோ இது எப்படி ரன் ஆகுது, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அண்ட் ஆபரேட்டர் பார்க்கலாம். சோ அண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ட்ரூவா இருந்தா அவுட்புட் வந்து ட்ரூ, ஏதாச்சும் ஒன்னு ஃபால்ஸா இருந்தாலும் ஃபால்ஸ். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ட்ரை பண்ண போறோம்னா ட்ரூ அண்ட் ட்ரூ ட்ரை பண்ண போறோம். சோ ட்ரூ அண்ட் ட்ரூன்னு கொடுக்கும்போது ஆப்வியஸா நமக்கு தெரியும் அவுட்புட் என்னன்னு. ட்ரூ தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஏன்னா அந்த பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷன் ட்ரூனா ட்ரூ தான் அவுட்புட். ஏதாச்சும் ஒன்னு ஃபால்ஸா இருந்தாலும் அவுட்புட் வந்து ஃபால்ஸ் தான். ஓகேங்களா? இப்ப நம்ம இதை ரன் பண்ணலாம். இப்ப நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் எல்லா பாசிபிலிட்டிஸையும் நான் வந்து உங்களுக்கு இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் தான் ட்ரூ. ஏன்னா ட்ரூ அண்ட் ட்ரூ அப்படின்னா அவுட்புட் ட்ரூ. மற்ற மூணுத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் தான். ஏன்னா ஒரு ஃபால்ஸ் இருந்தாலும் அங்க ஃபால்ஸ் தாங்க வரும் அண்ட் ஆபரேட்டர் பொறுத்த வரைக்கும். இதுதான் சிம்பிளா நம்ம வந்து அண்ட் புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆபரேட்டர்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு சொல்லட்டுமா? அது வந்து வேல்யூஸ் வரும்போது எப்படி பிஹேவ் பண்ணுன்றது தான் ட்விஸ்ட். இப்ப நான் பிரிண்ட் 0 அண்ட் 5ன்னு கொடுக்குறேன். சோ எல்லாரும் அவுட்புட் வந்து ட்ரூ இல்ல ஃபால்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நினைப்பீங்க. ஆனா அவுட்புட்டை நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. இட் இஸ் 0. ஏன் அப்படின்னா, ஏன்னா அண்ட் ஆபரேட்டர்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபால்ஸ்னாவே இங்கேயே ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் எதையும் எக்ஸிக்யூட் பண்ணாது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஒருவேளை ரெண்டுமே ட்ரூ அப்படின்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே ட்ரூ வேல்யூ, 1ம் ட்ரூ வேல்யூ 5ம் ட்ரூ வேல்யூ, அப்ப என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா செகண்டா வர ட்ரூ வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். நான் இப்ப இதை ரன் பண்ணனா நம்மளுக்கு அவுட்புட் 5ன்னு கிடைக்கும். இப்ப அப்படியே நம்ம இதை ஸ்ட்ரிங்கா மாத்துவோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹாய்ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹலோன்னு கொடுப்போம். சோ இப்போ என்ன நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்ப்போமா? ரெண்டுமே ட்ரூ. சோ நமக்கு வந்து செகண்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடுச்சு ஹலோ அப்படின்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஹலோன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஏன்னா ஃபால்ஸ் வேல்யூ நமக்கு எம்டி. ஸோ அதனால நமக்கு வந்து இப்போ இங்க எம்டியா வந்திருக்கு. ஓகேங்களா? ஏதாச்சும் ஒன்னு ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் அண்ட் ஆபரேட்டர்ல. இப்ப நம்ம ஆர் ஆபரேட்டர் பார்க்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்னு ட்ரூவா இருந்தா போதும், நம்மளுக்கு வந்து அவுட்புட் ட்ரூ கிடைச்சிடும். ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் சொன்ன கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா ஆப்வியஸா நம்மளுக்கு இப்ப என்ன கிடைக்கும்னா ட்ரூன்னு கிடைக்கும். ஏன்னா ஏதாச்சும் ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் நம்மளுக்கு அவுட்புட் ட்ரூன்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். அப்போ வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸா வரும். ஓகேங்களா? இங்க பாருங்க ஃபால்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எல்லா பாசிபிலிட்டிஸையும் வச்சிருக்கேன். வெறும் ரெண்டு ஃபால்ஸ் இருந்தா மட்டும்தான் ஆர் ஆபரேட்டர்ல நம்மளுக்கு ஃபால்ஸ் வரும். ஏதாச்சும் ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அவுட்புட் ட்ரூ தான் வரும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு சிம்பிளான ஆர் ஆபரேட்டர். இப்போ ஆர்ல வேல்யூஸ் வச்சு பார்ப்போம். ஓகேங்களா? ஆர்ல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ட்ரூ வேல்யூவை வந்து அது ரிட்டர்ன் பண்ணும். நான் இப்ப என்ன கொடுக்குறேன், 0 ஆர் 5 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? நம்ம இப்ப இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரூ வேல்யூ என்னவோ அதான் நம்மளுக்கு கொடுக்கும். சோ இங்க ட்ரூ வேல்யூ பாத்தீங்கன்னா 5. இப்போ ரெண்டுமே ட்ரூவா இருந்தா என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ட்ரூ வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? சோ ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலும் சரி இல்லைன்னா எய்தர் ஃபால்ஸ் இல்ல ட்ரூவா இருந்தாலும் சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரூ வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா ஆர் ஆபரேட்டர்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ ட்ரூ வந்ததுமே ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு அது வந்து செக் பண்ணாது. இப்போ நம்ம ஸ்ட்ரிங் வச்சு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் இங்க வந்து ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இதுல என்ன ட்ரூ வேல்யூ நம்மளுக்கு தெரியும். சோ நம்மளுக்கு ட்ரூ வேல்யூ வந்து ஹாய், அதனால அது ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹலோ அப்படின்னு கொடுத்திருந்தேன்னா அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரூ வேல்யூ என்ன, ஹலோ தான் ஃபர்ஸ்ட் ட்ரூ வேல்யூ. அதனால நம்மளுக்கு வந்து ஹலோன்னு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இப்போ ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், எப்படி ஒரு போனை அன்லாக் பண்ணுவோம்னு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போனுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சுப்போம். ஸோ ஏன் போனுக்கு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு, அது ஃபிங்கர் பிரிண்ட். ஓகேங்களா? செகண்ட் பாத்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக். இது ஜென்ரலா எல்லார் போன்லயும் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கும் நான் வந்து ஒரு வேல்யூ செட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து 0ன்னு செட் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா நான் இப்போ வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து பேட்டரி. கண்டிப்பா எல்லா போனுக்கும் பேட்டரி இருந்தாதான் போனே ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகும். ஸோ நான் வந்து பேட்டரி இருக்குன்னு வச்சுக்கிறேன். இப்ப நம்ம கண்டிஷன் போடலாம், இஃப் பேட்டரி இருக்கணும், ஸோ பேட்டரி ட்ரூவா இருக்கணும் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னா ஃபேஸ் லாக் ஏதாச்சும் ஒன்னு ட்ரூவா இருந்தா போதும். ஓகேங்களா? ஸோ ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னா
ஃபேஸ் அன்லாக். ஓகேங்களா? போட்டுட்டு இஃப் கண்டிஷன்ல நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஃபோன் அன்லாக் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பா போனை அன்லாக் தான் நமக்கு பண்ணும். ஓகேங்களா? ஒருவேளை ஃபால்ஸா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேனாட் அன்லாக் அப்படின்னு நான் வந்து கொடுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ எல்ஸ்ல வந்து கோலன் வச்சுட்டு பிரிண்ட் கேனாட் அன்லாக். இப்ப இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன வரும்னா ஃபோன் அன்லாக்னு வரும். ஏன்னா பேட்டரி ட்ரூ. ஓகேங்களா? இங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்கோம். ஸோ ஏதாச்சும் ஒன்னு ட்ரூவா இருந்தாலும் நம்மளுக்கு ட்ரூ தான் வரும். ஸோ 0 ஆர் 1 1. ஸோ பேட்டரியும் ட்ரூ, இந்த பிளாக்லயும் நம்மளுக்கு ட்ரூன்னு வர்றதுனால நம்மளுக்கு வந்து ஃபோன் அன்லாக் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்துச்சு. ஒருவேளை இங்க பேட்டரி இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? போன்ல பேட்டரியே இல்ல அப்படின்னா நம்மளால அன்லாக்கே பண்ண முடியாது. ஆல்ரெடி நாட் ஆப்பரேட்டர் வந்து பூலியன் ஃபங்ஷன்ஸ் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல. அதையும் பாருங்க. இன்னும் டீப்பா பைதான் கான்செப்ட் வேணும்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. தேங்க் யூ.